இந்த யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட 158 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன என்ற பொழுது சில ஆசனங்களை தன்னும் கைப்பற்றுவதாக இருந்தால் ஒன்றாக போட்டியிட வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. சுமந்திரன் கூட அவர்களை ஒரு விதமாக தன்னுடைய உரையிலே சாடியிருந்தார். இதுவரைக்கும் தாங்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த முன்னணியினர் இப்பொழுது கூட்டாக இணைந்து போட்டியிட வந்திருக்கிறார்கள். காரணம், இந்த தேர்தலிலே ஒரு தனித்து போட்டியிடுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல அப்படி என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தங்களுடைய பிரதேச மக்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய அல்லது அவர்களுடைய பணிகளை செய்ய வேண்டிய நடவடிக்கைகளில் தாங்கள் முன்னிறங்கி செயற்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் ஒரு புதிய படிப்பினையை கட்சிகளுக்கு போட்டியிருந்தார்கள். அதன் இரண்டாம் கட்டமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்பதை பொறுத்து நாங்கள் இதன் முடிவுகளை காணலாம். ஒன்று, அனுரா அலையால் தான் அனுராவினுடைய கட்சி வெற்றி பெற்றதா அல்லது அவர்களுக்கு மக்களிடையே ஆதரவு இருக்கின்றதா என்பது இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் தெரிய வரும் பொழுது அது நிச்சயமாக இந்த தமிழ் கட்சிகளை ஆட்டங்காண வைக்கும். வழக்கம் போல சமூக நிகழ்வுகளை, சமகால அதிர்வுகளை, அரசியல் பரப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அதன்படி எதிர்வருகிற மே மாதம் 6ஆம் தேதி இலங்கை உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனையொட்டி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய சொல்லி அழைத்திருக்கிறார்கள். பலரும் பல்வேறு இடங்களிலும் இருந்து இந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிற நேரம் தமிழ் கட்சிகளும் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளுக்கான தங்களினுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இன்னமும் தாங்கள் தனி கட்சிகளாக இருந்ததும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழர் அரசியல் தரப்பிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ வேண்டியதற்கான அழைப்பும் அதற்கான அந்த தேவையும் உணரப்பட்டிருந்தது. ஆனால் இன்னமுமே ஒரு சில கட்சிகள் தனித்து தாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையிலே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒரு பகுதியளவு. இன்னும் ஒரு சில கட்சிகள் அதில் இருந்து பெற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் தாங்கள் இல்லை, நாங்கள் கூட்டாக இணைந்து செயல்படுவதுதான் இந்த நேரத்திலே காலத்தினுடைய தேவை என்று சொல்லி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது வடக்கு கிழக்கிலே எப்படிப்பட்ட அதிர்வுகளை நிகழ்த்த போகிறது என்று பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுரேஷ் தர்மா, நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கின்றேன். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வடக்கு கிழக்கு தமிழ் தரப்பு கட்சிகளினாலே எப்படி கையாளப்படுகிறது என்று நினைக்கிறீர்கள்? இது தமிழர் அரசியலிலே எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை செலுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது சுமார் 340 உள்ளூராட்சி சபைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த பொழுதும் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல கட்சிகள் போட்டியிட்டு இந்த வாக்கு பிரிவுகள் என்பன பலமாக இடம்பெறுகின்றன. இது உண்மையிலேயே ஒரு கவலை தரும் விடயமாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இது உள்ளூராட்சி சபை தேர்தல். உள்ளூராட்சிகளை ஆள்வதற்காக அந்த பிராந்தியங்களில் உள்ள மக்கள் அல்லது அந்த பிராந்தியங்களில் அவர்களுக்கு அறிமுகமான மக்கள் பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் போன்றவற்றிலும் மற்றும் இந்த முதல்வருக்கான வேட்பாளர்கள், மாநகர முதல்வர் அல்லது நகர முதல்வருக்கான வேட்பாளர்களாக ஒரு பிரபல்யமான நபரும் போட்டியிடுவதான ஒரு வரலாறு தான் ஐதீகமாக இருந்து வருகின்றது. இருந்த பொழுதிலும் இந்த யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட 158 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன என்ற பொழுது அவை சமர்ப்பித்திருக்கின்ற விண்ணப்பங்களில் எத்தனை வேட்பாளர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் என்பதை நாங்கள் ஒரு சாதாரணமாக அனுமானிக்கலாம். இருந்த பொழுதிலும் அவற்றிலும் 22 கட்சிகள் மற்றும் 13 சுயேட்சை குழுக்களின் வேட்பு மனுக்கள் என்பன நிராகரிக்கப்பட்டுள்ளன. அந்த தரமாக அவை இந்த வேட்பு மனுக்கள் நிரப்பப்படாதபடியால் அதே போன்ற நிலைகள் பல இடங்களிலும் காணப்படுகின்றன. வவுனியாவில் கூட போட்டியிடுபவர்களின் தொகை என்பது 1400க்கு மேற்பட்டவர்களாகவும், அதே வேளை இப்பொழுது இந்த மன்னார் மாவட்டத்தில் கூட அவ்வாறான ஒரு நிலை காணப்படுகின்றது. இருந்த பொழுதும் அங்கே போட்டியிடுகின்ற கட்சிகளின் தொகை குறைவாக இருந்த பொழுதும் 8 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன.
அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் 17 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வேட்புமனு ஒன்று என்பது அதில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் தொகை அங்கே உள்ள நகரசபை உறுப்பினர்களின் தொகைகளுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல கிளிநொச்சியிலும் உள்ள சில இடங்களிலும் மற்றும் முல்லைத்தீவில் கூட அந்த 38 வேட்புமனுக்கள் செய்யப்பட்டிருந்தாலும் 4 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிராகரிப்புகளின் பின்னணியில் போட்டியிடுவர்களின் தொகை என்பது சற்றே குறைந்திருந்தாலும் இந்த போட்டி என்பது பலமாக இருக்க போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட முதலாவது விடயமான இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறான ஒரு நிலையை பிரகடனப்படுத்தி இருந்தது என்றால் வாக்கு பிளவுகள் எவ்வாறு பலவீனப்படுத்தும் என்பதை அங்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் உண்மையிலேயே 2 பேர் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன். ஆனால் இந்த விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் சுயேட்சையாக போட்டியிட்ட ஒருவருக்கும் 120 அவர் 2 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட பொழுதும் 120 வாக்கு வித்தியாசம் இருந்தது. அதனை எடுத்து ஏற்பட்ட ஒரு பயப்பிராந்தியம் அங்கே நிச்சயமாக ஒரு கூட்டு தேவை என்பது கண்டறியப்பட்டது. தமிழ் தேசிய முன்னணியை அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள உயிர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் சில ஆரம்பமான பொழுதும் அவை முற்றுப்பெறாதபடியால் சில கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடுகின்றன என்றால் அவர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை இங்கே இருக்கின்றது என்னவென்று சொன்னால் சில ஆசனங்களை தன்னும் கைப்பற்றுவதாக இருந்தால் ஒன்றாக போட்டியிட வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள். ஆனால் இது இன்னொரு பக்கமாக இந்த சிங்கள கட்சிகள் அல்லது கொழும்பை பிரதானப்படுத்துகின்ற கட்சிகள் கூட இந்த தேர்தலில் தாராளமாக போட்டியிடுகின்றன. கடந்த தேர்தலின் பொழுது அனுர திசாநாயக்கா என்கின்ற ஒரு தனி மனித பிரதிமையை வைத்து வாக்குகள் விழுந்திருந்தாலும் அதன் மூலம் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தோடு ஒரு தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் என 4 பேர் யாழ் மாவட்டத்தில் இருந்தும் பல 10 பேர் வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டாலும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பொறுத்துத்தான் மக்கள் அவர்களின் பால் திரும்புவார்கள் என்பது ஐயமில்லாத ஒரு கருத்தாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய செயற்பாடுகள் என்பன இந்த மக்களுக்கு ஒரு உற்சாகம் தருபவையாக அல்லாதவையாகத்தான் இருக்கின்றது என்ற தோற்றப்பாடு அங்கே எழுந்திருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. அதனைத்தான் இந்த சுருக்கமாக கூற முடியும். பிரியா, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல சில கட்சிகள், அதாவது ஐக்கிய மக்கள் முன்னணி இப்பொழுது கூட்டாக இணைந்து தேர்தலிலே வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் அல்லது போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை காலமும் அவ்வாறு அவர்கள் செயற்படவில்லை. சுமந்திரன் கூட அவர்களை ஒரு விதமாக தன்னுடைய உரையிலே இருந்தார். இதுவரைக்கும் தாங்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த முன்னணியினர் இப்பொழுது கூட்டாக இணைந்து போட்டியிட வந்திருக்கிறார்கள். காரணம், இந்த தேர்தலிலே ஒரு தனித்து போட்டியிடுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல அப்படி என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த கூட்டு பிரதிநிதித்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது கொள்கைகளற்ற, ஜாப்புகளற்ற அல்லது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு அதாவது இந்த தயாரிப்புகளற்ற தேர்தலை ஒட்டிய ஒரு களப்பிரசன்னமாக இது இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு விரைவான காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கின்றது. எனவே அவர்களிடையே எந்த விதமான ஒப்பந்தங்கள், எவ்வாறான நோக்கை கொண்டு செல்வது போன்ற விவகாரங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை. ஏனென்றால் இது இலங்கை அரசின் இறையாட்சியின் கீழான ஒரு அழகு, அதுவும் அடிமட்ட அழகு. அந்த அழகை நோக்கி பயணிப்பதாக கட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. சுயாட்சியையும் அல்லது அந்த வடக்கு கிழக்கு இணைந்த 13வது திருத்த சட்டத்தையும் தேசிய அரசியலில், பாராளுமன்ற அரசியலில் கேட்கின்ற கட்சிகள் தான் இப்பொழுது அவர்களின் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பின் அடிமட்ட அமைப்புகளான லோக்கல் கவர்மெண்ட்ஸ் என்று கூறுவார்கள். இதுதான் அந்த அடிமட்ட முதலாய அமைப்பு.
அதன் மூலம் நாட்டின் விருத்திக்காக அந்த பிரதேசத்தின் விருத்திக்காக தங்களின் பங்களிப்புகளை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான, அதே நேரம் அவர்களுடைய கொள்கைகளுக்கு முரணான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆரோக்கியமான விடயம் என்பது எவ்வாறு குறிப்பிடலாம் என்றால், தங்களுடைய பிரதேச மக்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய அல்லது அவர்களுடைய பணிகளை செய்ய வேண்டிய நடவடிக்கைகளில் தாங்கள் முன்னிறங்கி செயற்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். அவர்களுடைய கொள்கை வலுவல் எவ்வாறு இருக்கின்றது என்றால், தேசிய மட்டத்தில் சுயாட்சியையும் அல்லது 13ஆம் திருத்தத்திற்கு மேலான ஒரு தீர்ப்பையும் வேண்டுபவர்களாக அல்லது 13ஆம் திருத்தத்தை வேண்டுபவர்களாக இருந்து கொண்டு அதன் கீழ் அதற்கு மாறான கட்டமைப்புகளாக இருக்கின்ற கட்டமைப்புகளில் பங்கு பெற்றுதல் என்பது இருக்கின்றது. ஆனால் இது நான் குறிப்பிட்டது போல அவர்கள் பல காலமாக செய்து வருகின்ற ஒரு விடயம். ஆனால் மக்கள் மத்தியில் இது எவ்வாறு இந்த முறை எடுக்கப்படும் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். என்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் ஒரு புதிய படிப்பினையை கட்சிகளுக்கு போட்டியிருந்தார்கள். அதன் 2ஆம் கட்டமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்பதை பொறுத்து நாங்கள் இதன் முடிவுகளை காணலாம். ஒன்று, அனுரா அலையால் தான் அனுராவினுடைய கட்சி வெற்றி பெற்றதா அல்லது அவர்களுக்கு மக்களிடையே ஆதரவு இருக்கின்றதா என்பது இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் தெரிய வரும் பொழுது அது நிச்சயமாக இந்த தமிழ் கட்சிகளை ஆட்டங்காண வைக்கும். குறிப்பாக கூறுங்கள், நகர சபைகள், மாநகர சபைகள் மற்றும் ஏனைய அமைப்புகளில், பிரதேச சபைகள் போன்றவற்றில் இந்த தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற ஜேவிபியின் உறுப்பினர்கள் வடக்கின் கிழக்கின் பல பகுதிகளிலும் தோன்றுகின்ற பொழுது அது ஒரு அவர்களின் வாக்கு வங்கிக்கான தோற்றுவாயாக அமையும். அதே நேரம் தமிழர்களுடைய அபிலாசைகளுக்கு ஒரு ஆட்டங்காண வைக்கின்ற நிகழ்வாகவும் அது அமையும். நிச்சயமாக. ஆக இந்த காலங்களினுடைய தேவையை உணர்ந்த தமிழரசு கட்சி தான் இம்முறையும் தனித்து போட்டியிடுவதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இம்முறையும் அவ்வாறு அவர்கள் தனித்து போட்டியிடுவது என்பது எவ்வளவு தூரம் சாணக்கியமான ஒரு முடிவாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இதற்கான கலந்துரையாடல்கள் மற்றும் அவர்களில் உள்ள ஒற்றுமையுண்மை மற்றும் அவர்களிடையே உள்ள நீதிமன்ற வழக்குகள் போன்றவை எல்லாம் இதற்கான காரணிகளாக இருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் என்பன ஆரோக்கியமாக பலராலும் முன்னெடுக்கப்பட்ட ஒன்றாகவும் ஒரே கோரிக்கையை முன்னெடுப்பதாகவும் அல்லது தேவைகளை சாடியதாகவும் இருந்த, தேவைகள் சாடாத தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தியதாக ஒரு பகிரங்கமாக. இப்பொழுது என்னவென்று சொன்னால், இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய கேள்வியின் அடிநாதமே அதுதான். இந்த பொது அமைப்புகள் அல்லது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிவில் அமைப்புகள் என்பன தலைமை தாங்கி இருந்த ஒரு களம் இப்பொழுது அவர்களுடைய பிரசன்னமே இல்லாத அல்லது அவர்களுடைய குரல் என்பது மௌனமான போகின்ற அல்லது அவர்கள் தாங்களாகவே விரும்பி ஒதுங்கிய ஒரு களமாக மாறி இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமற்ற விடயமாகவும் அதே நேரம் இந்த சூழ்நிலைகளை, அதாவது சூழ்நிலைகளை ஒத்த ஒரு முடிவுக்கு எந்த கட்சிகளும் வர முடியாத நிலையில் இருக்கின்றன என்பதை காட்டுவதாகும். அதாவது தமிழ் அரசு கட்சி என்பது இதனை தனக்கான ஒரு பலமான முடிவாக எடுக்க முடியாது. அவர்களை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு கூட பலவீனம். அவர்கள் கூட இணைந்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்கின்றது. ஆனால் அதற்குரிய பேச்சுக்களுக்குரிய தலைமை இருக்கவில்லை. இவ்வாறு கூறுங்கள், பேச்சுக்களை முன்னெடுப்பவர்கள் திறந்த மனதுடன் திறந்த ஆரோக்கியமான பகிரங்க அழைப்புகளை விடுத்து அவற்றை சிவில் சமூகம் மூலமோ அல்லது ஒரு திறந்த மகாநாடு மூலமோ நடத்துகின்ற பொழுது அனைத்து கட்சிகளும் பங்கு பெற்றி ஆரோக்கியமாக இணைய வேண்டிய தேவை என்பது இன்றும் இருக்கின்றது. அதனை இந்த தேர்தல் அவர்களுக்கு போட்ட போகின்றது. ஏனென்றால் இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் தனியே அனுர திசாநாயக்காவின் கட்சியை மாத்திரம் பார்க்க முடியாது. ஏனைய கட்சிகளின் விருப்பு வாக்குகள் அல்லது வெற்றிகள் கூட எவ்வாறான முடிவை எடுக்க போகின்றன அல்லது ஏற்படுத்த போகின்றன என்பதை வைத்து நிச்சயமாக இந்த கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை என்பது தேவையான ஒரு காலமாக இருக்கின்றது. இதற்கு இன்னொரு உதாரணத்தை கூட நாங்கள் எடுக்கலாம். இந்த தமிழரசு கட்சி கூட கிழக்கு மாகாணத்தில் பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருந்தால் கூட யாழ் மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை எடுத்தது என்பது அதனுடைய அந்த பிரிந்து போனவர்கள், அதாவது
அல்லது அதனுடைய நடவடிக்கைகளில் வெறுப்பு கொண்டவர்களாக பிரிந்து போனவர்கள் கூட காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகள் கூட ஒன்றாக இருந்திருந்தால் சுமார் 11,000 வாக்குகள் இந்த கட்சியால் மேலும் இன்னும் 1 அல்லது இன்னும் 2 ஆசனங்களை பெறக்கூடிய தன்மை இருந்திருக்கும். ஆனால் அவையெல்லாம் வீழ்ந்து போவதற்கான காரணம் இவர்களிடையான ஒற்றுமையின்மை. அதற்கு தமிழரசு கட்சியும் தார்மீகமாக பொறுப்பேற்க வேண்டும். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தேர்தலினுடைய அதிர்வுகள் எவ்வாறு இருக்க போகிறது, இந்த தேர்தலை தமிழ் தரப்பு எப்படி கையாளப் போகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.